இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பட்டலந்த அறிக்கையை நான் நிராகரிக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்க. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கின்றேன். 1999 ஆண்டு பட்டலந்த ஆணைக்குழு என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள். இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். இலங்கையால் சீனாவுக்கு $700 கோடி நட்டம், சீன தூதுவர் சென்கோங் என்கிறதான ஒரு செய்தி. போட்டியிடும் சகல சபைகளிலும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் சுமந்திரன் நம்பிக்கை. இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடும் சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றும் இவ்வாறு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் என்கிறதான அந்த செய்தி தொடர்கிறது. பட்டலந்த அறிக்கையின்படி சட்ட நடவடிக்கை எடுப்போம். அரசாங்கம் அறிவிப்பு. ரணில் பேச தாமதமாகிவிட்டது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து பேசுவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று தெரிவித்தார். பட்டலந்த விவகாரத்தில் அரசாங்கம் நாடகம் ஆடுகின்றது. முன்னாள் AVP முக்கியஸ்தர். 1988 தொடக்கம் 1990 காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான அக்கறைக்கு பதிலாக அரசாங்கம் மீண்டும் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை கொண்டு வந்து ஊடாக நாடகமாடுகின்றது. இவ்வாறு JVPயின் முன்னாள் முக்கியஸ்தரான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். ஓயல் பரீட்சை இன்று ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரச தாதியர் சங்கம் இன்று அடையாள வேலை நிறுத்தம். அரசு தாதியர் சங்கம் இன்று திங்கட்கிழமை முற்பகல் 10 மணி தொடக்கம் மதியம் 1 மணி வரை 3 மணித்தியாலங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வாக்குறுதியை நிறைவேற்றாவிடின் வீதிக்கு இறங்க தயங்க மாட்டோம். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் என்கிறதான ஒரு செய்தி. நோயாளரை சிரமப்படுத்தினால் மக்கள் பக்கம் நின்றே தீர்மானம். சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை. வெலிகம துப்பாக்கி சூடு வழக்கு தென்னக்கோனை மட்டும் கைது செய்யுமாறு உத்தரவு என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஈடுநாட்டு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது சட்டவிரோத செயலில் ஈடுபடுவோர் போலீசாருடன் நட்பாக உள்ளனர். முறையிடவும் அச்சத்தில் மக்கள் என்கிறார் ஆளுநர். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் போலீசாரிடம் நட்பாக இருக்கிறார்கள். இதனால் போலீசாரிடம் முறைப்பாடு செய்ய மக்கள் அஞ்சுகின்றார்கள். இது ஆபத்தான நிலைமை என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசனத்தை நேரில் பார்வையிட்டால் ஆளுநர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தங்கப்பிள்ளையாரை கடத்தியவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. கணித விஞ்ஞான துறையை தெரிந்து கற்கும் மாணவர்கள் தொகை குறைகிறது. பேராசிரியர் சசிகேஷ். கணித விஞ்ஞான துறைகளில் கல்வி கற்கும் தமிழ் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து செல்கின்றது என்று யாழ் பல்கலைக்கழக ரசாயனவியல் துறை பேராசிரியர் சசிகேஷ் கவலை வெளியிட்டுள்ளார் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கச்சதீவில் நகை திருடிய பெண்ணுக்கு மறியல் என்கிறதான ஒரு செய்தி. குற்ற சந்தேக நபர்கள் ஹெரோயினுடன் கைது. கொலன்னாவை எரிபொருள் சேமிப்பக குழாய் சேதம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்த தேர்தல் திணைக்களத்தின் அறிவிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் முக்கிய விவரங்கள் தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகளை குறிப்பிடும் 11 முக்கிய விடயங்கள் அந்த அறிவிப்பில் உள்ளன என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கை தொழிலாளர் கட்சி வவுனியாவில் கட்டுப்பணம். கஞ்சா கலந்த மாவுடன் யாழில் 3 கைதாகினர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வவுனியா மாணவன் கபிலாஷ் உருவாக்கிய இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரத்தை பார்வையிட்ட தேர்தல் ஆணைக்குழுவினர். இலங்கையின் முதன்முறையாக இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரத்தினூடாக வாக்களிப்பு மேற்கொண்டு வவுனியா பாடசாலை மாணவன் சாதனை படைத்துள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் S. அச்சுதன் உள்ளிட்ட குழுவினர் அதனை பார்வையிட்டனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. பல லட்சம் பெறுமதியான நகைகள் மீட்பு, 3 கைது. கனகராயன் குளத்தில் திருட்டு, யாழ் இளையன் மடக்கி பிடிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திருக்கோணேஸ்வர ஆலய திருப்பணி இந்தியா அக்கறை கொள்ள வேண்டும். இந்திய பிரதமருக்கு திருமுருகன் கடிதம். இலங்கைக்கு வரும் இந்திய பிரதமர் திருக்கோணேஸ்வர திருத்தலத்தை தரிசிப்பதுடன் ஆலய திருப்பணி வேலைகள் தொடர்பில் இந்திய அரசு அக்கறை எடுக்க வேண்டும் என்று அகில இலங்கை இந்து மாமன்ற உப தலைவர் R. திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலைக்காக வெளிநாடு செல்வோர் 1989 அழைத்து உறுதிப்படுத்தலாம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அனுராதபுரம் மருத்துவமனையின் பாதுகாப்பை ஆராய 3 குழு என்கிறதான ஒரு செய்தி.
இலங்கையின் தூதுக்குழு அமெரிக்கா செல்கிறது. 2025 ஏப்ரல் 2 முதல் நடைமுறைக்கு வரும் வரிகள் குறித்து அமெரிக்க வர்த்தக பணிமனையுடன் கலந்துரையாடுவதற்காக இலங்கை தூதுக்குழு அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல உள்ளது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பொறுப்பு கூறும் செயல்முறைக்கு ஜேவிபி அரசாங்கம் ஆதரவளிக்குமா? கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி என்கிறதான ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தில் மலேரியா நோயாளி ஒருவர் அடையாளம். செவந்தி மாலைதீவுக்கு தப்பியிருக்கலாம் என்கிறதான ஒரு செய்தி. உள்நாட்டு வருமான திருத்த சட்டம் 20ஆம் தேதி பாராளுமன்றில் விவாதம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது போரில் உயிரிழந்த தமிழருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், தயாசிரி எம்பி வலியுறுத்து. போரின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கும் ஏனைய இனத்தவர்களுக்கும் நியாயம் கிடைக்க செய்யும் வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டில் விபத்துகளில் இதுவரை 412 பேர் பலி என்கிறதான ஒரு செய்தி. பணம் பறிக்க முயன்றவர் கல்லால் அடித்து கொலை. மாணவனின் பணத்தை பறிக்க முயன்றவர் கற்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் என்று கொழும்பு கெஹேவல போலீசார் தெரிவித்தனர் என்கிறதான ஒரு செய்தி. மனித உரிமைகள் விடயத்தில் உண்மையை வெளிப்படுத்துங்கள் ரகு தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. துணை ராணுவ குழுவை தென்னக்கோன் இயக்கினார், நீதிமன்றில் குற்றச்சாட்டு. பாராளுமன்ற உணவகத்தில் உணவருந்தும் எம்பிக்களின் எண்ணிக்கை குறைவடைந்தது என்கிறதான ஒரு செய்தி. போதைப் பொருளுடன் 11 பேர் கைது. முதியோருக்கான கொடுப்பனவு வியாழன் முதல் அஸ்வஸ்மன் நிதியுதவி பெறாத குடும்பங்களின் முதியவர்களுக்கு மட்டும் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் தபால் மற்றும் உபதபால் அலுவலகங்களின் மூலம் 3000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. யுத்தம், பாலியல் குற்றங்களில் ராணுவம் ஈடுபடவில்லையாம், நாமல் ராஜபக்ஷ சொல்கிறார். ராணுவத்தில் ஒரு சிலர் ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம், இதனை முழு ராணுவத்தினர் மீதும் தொடர்புபடுத்தி படையினர் யுத்த குற்றங்களிலும் பாலியல் வன்புணர்வுகளிலும் ஈடுபட்டனர் என்று குற்றம் சாட்டுவதை ஏற்க முடியாது. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ரணில் சஜித் இணையாத வரை இந்த நாட்டுக்கு விடிவு இல்லை சொல்கிறார் நவீன் திசாநாயக்க என்கிறதான ஒரு செய்தி. ஊழியருக்கு ஒரு நாள் சம்பளமாக 3,83,000 ரூபாய் வழங்கினார் ரணில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைதாகினர். விமான பணிப்பெண்களுக்கு தொல்லை கொடுத்தவர் கைது. கிரான்பாஸ் இரட்டை கொலை, இரு சந்தேக நபர்கள் அடையாளம். பட்டலந்த அறிக்கை தொடர்பில் ஏப்ரல் 10 பாராளுமன்றில் விவாதம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் சங்கத்துக்கு புதிய செயற்குழு என்கிறதான ஒரு செய்தி. உள்ளூராட்சி சபைகளை வெல்ல வைத்தால் தேசிய பட்டியல் எம்பி பதவி சுழற்சி முறையில் கிடைக்கும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சபைகளை வெல்ல வைப்பவர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி சுழற்சி முறையில் வழங்கப்படும் என்று அந்த கட்சியின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பெரு தெரிவித்துள்ளார். கல்லடி பாலம் அருகில் விபத்து, மௌலவி பலி, ஒருவர் காயம். மகளிர் மற்றும் சிறுவர் போலீஸ் பிரிவு உத்தியோகத்தர்களுக்கான செயலமர்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மூதூரில் வறிய குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அம்பாறை மாவட்டத்தில் மீண்டும் பெரும்போக அறுவடை ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இல்மனை நகரும் பணி தற்காலிகமாக இடைநிறுத்தம், தேர்தல் முடிந்த பின்னர் இறுதி முடிவு. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது போர் நிறுத்தம் அமலானால் மட்டுமே இஸ்ரேல் பணிய கைதிகள் விடுதலை, ஹமாஸ் அமைப்பு திட்டவட்டம். காசாவில் மீண்டும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தினால் மட்டுமே இஸ்ரேல், அமெரிக்க பணிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று ஹமாஸ் அமைப்பு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் சூறாவளி, 26 பேர் உயிரிழந்தனர், 2 லட்சம் வீடுகளுக்கு மின் துண்டிப்பு என்கிறதான ஒரு செய்தி. ISIS தலைவர் ஈராக்கில் படுகொலை. ரஷ்யா உக்ரைன் பரஸ்பர தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி. மேம்பாலம் இடிந்து விபத்து, தாய்லாந்தில் 5 மரணம். 8 வயது சிறுமி வன்புணர்வு, குற்றவாளியின் வீடு தீக்கிரை. பங்களாதேஷில் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி ஏற்பட்ட 8 வயது சிறுமி உயிரிழந்ததை தொடர்ந்து கடும் சீற்றமடைந்த மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்கிறதான ஒரு செய்தி. உக்ரைனில் போர் நிறுத்தம், புடினுக்கு உலக தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வர்த்தக விரிவாக்கத்தில் முன்னணியில் இந்தியா என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது செம்பியனானது மும்பை அணி போராடி தோற்றது டில்லி அணி என்கிறதான ஒரு செய்தி. 2வது போட்டியில் நியூசிலாந்து வெற்றி. பிரேசில் அணியிலிருந்து நெய்மர் திடீர் விலகல் என்கிறதான ஒரு செய்தி. நியூசிலாந்து அசத்தல், பாகிஸ்தான் பரிதாபம் என்கிறதான செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மட்டக்களப்பில் வெள்ளம், போக்குவரத்து பாதிப்பு. பட்டலந்தவை மிஞ்சிய வதைகள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றன, ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு.
வடக்கு கிழக்கில் பட்டளந்த வதை முகாமையும் மிஞ்சிய பல வதை முகாம்கள், கொலை முகாம்கள் காணப்பட்டன. இவ்வாறு கூறியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் என்கிறதான ஒரு செய்தி. பொருளாதார குற்றங்களுக்கு எதிரான ஆய்வுக்கு வெளிநாட்டு ஆலோசகர். இசை நிகழ்வில் வன்முறை, 6 சந்தேக நபர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி. மண் சரிவால் பாதிக்கப்பட்ட 51 குடும்பங்களுக்கு வீடுகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 14,300 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல் ஏலத்துக்கு. தனிநபர் மாதாந்த செலவு அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி. பேஸ்புக் மூலம் கூடி விருந்து 29 பேர் போலீசாரால் கைது என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ரணிலின் கதை இங்கு எடுபடாது, அவர் மீது சட்ட நடவடிக்கை, அடித்து கூறுகிறார் அமைச்சர் நலிந்த. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் உரையாற்றுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிகவும் காலம் தாழ்த்தி விட்டார். என்ன நடந்தாலும் பட்டளந்த வதை முகாம் அறிக்கை தொடர்பில் சட்ட நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. பட்டளந்த வதை முகாம் விசாரணை, நான் நிரபராதி, ரணில் அறிக்கை. பட்டளந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் ஜேவிபி தொடர்பாக குறிப்பிட்டவை தவிர்ந்த ஏனைய அனைத்தையும் நான் நிராகரிக்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் சர்வதேச தொலைக்காட்சியான அல் ஜசீரா அண்மையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பியதை அடுத்து குறித்த விவகாரம் பேசுபொருளாகி இருக்கிறது. இதற்கும் மேலாக பட்டளந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அண்மையில் பாராளுமன்றத்தில் வாசிக்கப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் வேட்பு மனுக்கள் இன்று முதல் ஏற்பு, சாதாரண பரீட்சை விசேட அறிவிப்பு என்ற செய்தியும், 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சைகள் இன்று ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சைகள் தொடர்பில் ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் நேரடியாக உங்கள் பிரதேசங்களில் உள்ள போலீஸ் திணைக்களத்துடன் தொடர்பு கொள்ளலாம் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக மலேரியா நோயாளி யாழில் அடையாளம், பட்டளந்த அறிக்கை ஏப்ரல் 10 விவாதம் என்ற செய்திகளும் காணப்படுகின்றது. ரணிலின் கதை இங்கு எடுபடாது, அவர் மீது சட்ட நடவடிக்கை, அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்ற செய்தியும், 13வது திருத்த சட்டமே தமிழ் மக்களுக்கான தீர்வு, இதில் இந்தியா உறுதி என்ற செய்தி, பாதாள உலக குழுக்களை அடக்க திணறுகிறது அரசு, சம்பிக்க ரணவக்க காட்டம் என்ற செய்திகள் வலம்புரி நாளினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் மலேரியா நோயாளி யாழில் அடையாளம், வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பும் போது அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தும். யாழ் போதனா வைத்தியசாலையில் மலேரியா நோயினால் பாதிக்கப்பட்ட 23 வயதான இளைஞன் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் சி யமுனானந்தா தெரிவித்திருக்கிறார். நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். குறித்த இளைஞன் ஐரோப்பாவிற்கு செல்வதற்காக முகவர்களினால் கடந்த வருடம் 2024 ஆண்டு மார்கழி மாதம் 28ஆம் திகதி விமானத்தில் கொழும்பு, மும்பை, நைரோபி வழியாக சியாரா லியோன் என்று மத்திய ஆப்பிரிக்க நாட்டில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் அவரது பயணம் தடைப்பட்டு சுயஈனமிட்டு இருந்தமையால் குடும்பத்தவர்களால் மீளவும் இலங்கைக்கு 11ஆம் தேதி அழைத்து வரப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இவரனை பாதித்த மலேரியா கிருமி பிளாஸ்மோடியம் பெல்சிபோரம் என்பதாகும். இலங்கையில் மலேரியா நோய் முற்றாக அளிக்கப்பட்டமையினால் மீண்டும் நுழம்பின் மூலம் தொற்று மலேரியா நோய் பரவாதி இருப்பதற்கு இவ்வாறு வெளிநாடு சென்று மீள்பவர்கள் விமான நிலையத்தில் உள்ள வைத்திய அதிகாரியிடமோ அருகில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலேயோ வைத்தியசாலையிலேயோ அணுகி உரிய மருத்துவ ஆலோசனையும் தடுப்பு மருந்தும் பெறலும் அவசியமாகும் என போதனாவின் பிரதிப்பணிப்பாளர் சி யமுனானந்தா அறிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. ஏப்ரல் 21 வரைதான் அனூர் அரசிற்கு கால அவகாசம். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பேராயர் தெரிவிப்பு. திரவேற்ற பொருட்களை பரீட்சை மண்டபத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம், பரீட்சைகள் ஆணையாளர் அறிவிப்பு. 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சைக்கு மொத்தம் 4,74,147 பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார். அந்த விண்ணப்பதாரர்களில் 3,98,182 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகளும் 75,968 பேர் தனியார் பரீட்சார்த்திகளும் ஆவார்கள். அத்துடன் இன்று ஆரம்பமாக உள்ள குறித்த பரீட்சைக்கு பரீட்சை மண்டபத்திற்கு முன்கூட்டியே வருமாறும் தேவையற்ற பொருட்களை பரீட்சை மண்டபத்திற்கு கொண்டு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பரீட்சார்த்திகளிடம் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் விக்ரம் ராஜன் கங்கு வெற்றி கிண்ணத்தை தமதாக்கியது KCC என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதிக இலக்குகள் பெற்ற வீரராக நிமலதாஸ், ஆட்டநாயகன் சாம்பவன் மற்றும் தொடர் ஆட்டநாயகனாக துஷ்யந்தன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள்
மகளிர் பிரீமியர் லீக் சாம்பியன் ஆனது மும்பை இந்தியன்ஸ் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் பட்டலந்த அறிக்கை ஏப்ரல் 10 விவாதம். செவ்வந்தி மாலைதீவில் வெளியாகியுள்ள தகவல். கணையமுள்ள சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயற்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான இஸ்ஸாரா செவ்வந்தி கடல் வழியாக மாலைதீவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பு $7 பில்லியன் சீனாவுக்கு நஷ்டம். சீன தூதுவர் தெரிவிப்பு. பாதுகாப்பாக வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு இனி வெகுமதி. போலீசாரின் புதிய திட்டம். கண்ணியமான சாரதிகளுக்கு எதிர்காலத்தில் வெகுமதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி வாகன சாரதிகள் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்த வேண்டும் என போலீஸ் மா அதிபர் கோரியிருக்கிறார். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் ஆலோசனைக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. திருக்கோணேஸ்வர திருப்பணி இந்திய அரசு கரிசனை செலுத்த வேண்டும். கலாநிதி ஆர் திருமுருகன் வேண்டுகோள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வரவுள்ள நிலையில் குறித்த விஜயத்தின் போதும் திருவோணமலை திருக்கோணேஸ்வர திருக்கோவிலை தரிசிக்க வேண்டும் எனவும் திருக்கோணேஸ்வர திருப்பணியில் இந்திய மத்திய அரசு அக்கறை கொள்ள வேண்டும் எனவும் அகில இலங்கை இந்து மாமன்ற உப தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்ற செய்தி. விண்ணில் பாய்ந்த விண்கலம் விரைவில் பூமிக்கு திரும்பும் சுனிதா. சட்டவிரோத செயல்களை புரிபவர்கள் போலீசாருடன் நட்பு. மக்கள் முறைப்பாடுகளை முறையிட தயக்கம். ஆளுநர் சுட்டிக்காட்டு. சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்கள் போலீசாருடன் நட்பாக இருப்பதால் போலீசாரிடம் முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்கு மக்கள் அஞ்சுகின்ற நிலைமை காணப்படுகிறது. இது ஆபத்தான நிலைமை என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் மெலடி விநாயகர் ஆலய மகோற்சவ விஞ்ஞாபனம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஹவுதிகள் மீது தாக்குதல் ஆரம்பித்தது அமெரிக்கா. 19 பேர் உயிரிழப்பு. செங்கடல் கப்பல் போக்குவரத்துக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஏமனின் ஈரானுடன் இணைந்து ஹவுதிகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பாரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார் என்ற செய்தி. அமெரிக்காவில் சூறாவளி. 34 பேர் உயிரிழப்பு. சுமார் 2 லட்சம் வீடுகளுக்கு மின் துண்டிப்பு. அவசரகால நிலைமை அறிவிப்பு என்ற செய்தியும். வடகொரியாவின் அணு ஆயுதத்தை குறைக்க முடிந்தால் அது பெரும் சாதனையே ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. பிரபல இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வைத்தியசாலையில் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் திருவையாறு புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டம் பார்வையிட்ட ஆளுநர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். தொழிலுக்காக வெளிநாடு செல்வோருக்கான அறிவுறுத்தல். வேலை வாய்ப்புக்காக தனியார் முகவர்களினூடாக வெளிநாடு செல்லும் பொழுதும் 1989 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி குறித்த முகவர் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும் என வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேர தெரிவித்திருக்கிறார் செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக கன்று இழந்த பசுவுக்கு நீதி வழங்கியது அறிவீறு என்ற தலைப்பிலே இன்றைய வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம். அதே போல கணித விஞ்ஞான துறையில் தமிழ் மாணவர்கள் குறைவு. பேராசிரியர் சசிகே சுட்டிக்காட்டு. கணித விஞ்ஞான துறையில் தமிழ் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து செல்கின்றது என யாழ் பல்கலைக்கழக ரசாயனவியல் பேராசிரியர் சசிகேஷ் தெரிவித்திருக்கிறார். சட்டத்தரணி செல்வ ஸ்கந்தனால் மாகாண மட்டத்தில் நடாத்தப்பட்ட மகாயனன் கணித விஞ்ஞான திறன்கான் போட்டி பரீட்சையில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசில் வழங்கும் நிகழ்வு நேற்று சனிக்கிழமை தெல்லிப்பளை மகாயனா கல்லூரியின் பாடல் துறையப்பாபிள்ளை மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்று அந்த செய்தியும். திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 கிளிநொச்சியில் கைது. கொலன்னாவில் உள்ள எரிபொருள் குழாய் சேதம். விமானத்தில் மதுபோதை அத்துமீறிய பயணி கைது. சிங்கப்பூரிலிருந்து கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து கொண்ட விமானத்தில் 2 பெண் விமான பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்ற பயணியொருவர் விமான நிலையத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புதையல் தோண்டி 9 பேர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பட்டலந்து அறிக்கையில் நான் குற்றவாளி இல்லை, குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிறார் ரணில். அரசியல் சேறு பூசும் நடவடிக்கை என விமர்சனம். பட்டலந்து வீட்டு தொகுதியில் போலீஸ் அதிகாரிகளுக்கு 2 வீடுகளை வழங்கியமை தொடர்பில் நான் அதற்கு மறைமுக பொறுப்பாளி என்றே பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த அறிக்கையை முழுமையாக நிராகரிக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போதும் திருட்டுகள் தொடர்பில் 2 கைது. அமெரிக்க வரிகள் தொடர்பாக பேசவிருக்கிறது இலங்கை குழு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பட்டலந்து விவகாரத்தில் தாமதித்து விட்டார் ரணில். அறிக்கையின்படி சட்ட நடவடிக்கை. அமைச்சர் நலிந்த திட்டவட்டம். காப்போத்த சாதாரண தர பரீட்சை ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி.
ஆபிரிக்க நாட்டால் திரும்பிய யாழ் இளைஞருக்கு மலேரியா தொற்று என்கிறதான ஒரு செய்தி. எரிபொருளை விநியோகிக்கும் நிலத்தடி குழாயில் கசிவு 100 மில்லியன் ரூபாய் நட்டம். இலங்கை இந்திய சீனா இணைந்து கூட்டு திட்டம் தனது கனவு என்கிறார் கி சென்கொன் என்கிறதான ஒரு செய்தி. கடன் மறுசீரமைப்பால் சீனாவுக்கு பேரிழப்பு சீன தூதுவர் தெரிவிப்பு. தேசப்பந்து தவிர ஏனையோரை கைது செய்ய வேண்டாம் சட்டம் அதிபர் அறிவிப்பு. பண மோசடியை கண்டறிய வெளிநாட்டு ஆலோசகர். உள்ளூராட்சி தேர்தலுக்காக யாழ் மாவட்டத்தில் 123 கட்டுப்படும் என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அனுர அரசாங்கத்துக்கு ஏப்ரல் 21 வரை காலக்கெடு மல்கம் ஆண்டகை எச்சரிக்கை. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியன்றுடன் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் 6வது ஆண்டு நிறைவு தினத்திற்கு முன்னதாக தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதாக கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் நாம் வீதியில் இறங்குவதற்கு பின்னிற்க மாட்டோம் என்று கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரணில் சஜித் இணைவே நாட்டுக்கு சுபீட்சம் நவீன் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. பட்டளந்த அறிக்கை விவாதம் ஏப்ரல் 10. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான நாடாளுமன்ற விவாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் என நாடாளுமன்ற தொடர்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பணிப்புறக்கணிப்பில் அஞ்சல் திணைக்களம் தபால் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதில் 7 விடயங்களை முன்வைத்து பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கம் முன்னணி ஆகியன அறிவித்துள்ளன. 3 பில்லியன் ரூபாய் ஆலோசியஸ் வரி ஏய்ப்பு என்கிறதான ஒரு செய்தி. பரீட்சை நிலையங்களுக்குள் கைபேசிகளுக்கு தடை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மாலைத்தீவில் சிவந்தி என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி. கிளிநொச்சியில் வாழ்வெட்டு யூடியூபர் உட்பட 3 கைது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெரியகுளம் கிராம அலுவலக பிரிவில் கட்டைக்காட்டு பகுதியில் கடந்த 4ஆம் தேதி குடும்பம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த வாரம் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் யூடியூபரான கணவன் மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது சர்வதேச பொறிமுறைக்கு இலங்கை அஞ்சுவது ஏன் கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி. உண்மையான நல்லிணக்கத்தை நாட்டில் ஏற்படுத்த விரும்பினால் கடந்த அரசாங்கங்கள் கடைபிடித்த போக்கினை கைவிட்டு வெளிநாட்டு பொறிமுறைக்கு வழிவிட வேண்டும். எதற்காக நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறைக்கு அச்சம் கொள்ள வேண்டும்? இவ்வாறு நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வெளிவிகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். சிறுதானிய செய்கை மழையால் பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி. இரணைமடுவில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் கைது என்கிறதான ஒரு செய்தி. கஞ்சா கலந்த மாவாவுடன் 3 கைது என்கிறதான ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பங்குனி திங்கள் இன்று ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி. கனடாவில் நீதியமைச்சராக பதவியேற்றார் ஹரி. கனடா வரலாற்றில் முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான ஹரி ஆனந்த சங்கரி நீதியமைச்சராகவும் சட்டமா அதிபராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கிராண்ட்பாஸ் இரட்டை கொலை 4 கைது. துப்பாக்கிகளுடன் 5 கைது என்கிறதான ஒரு செய்தி. விமானத்தில் பாலியல் துன்புறுத்தல் 1 கைது. சிறந்த சாரதிகளுக்கு வெகுமதி பொருட்கள். எதிர்காலத்தில் கண்ணியமான சாரதிகளுக்கான வெகுமதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 412 வீதி விபத்துகளில் 431 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ராணுவத்தினர் பலர் உயிராபத்தில் என்கிறதான ஒரு செய்தி. உக்ரைனில் ராணுவத்தினர் பல்லாயிரம் பேர் உயிராபத்தில் உள்ளனர் என்பதை ஏற்றுக்கொள்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஊழலை மறைப்பதற்கே ஹிந்தி எதிர்ப்பு போர் என்கிறதான ஒரு செய்தி. ஆயுத உற்பத்திகளை உடன் அதிகரியுங்கள் அதிபர் மக்ரோன் உத்தரவு. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடமாடும் தென்யாகு விடாப்பிடி என்கிறதான ஒரு செய்தி. ஆணைக்குழுவை நியமித்து ஜேவிபியையும் விசாரிக்க மனோ கணேசன் எம்பி வலியுறுத்து. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பொதுவான ஆணைக்குழு ஒன்றை நியமித்து ரணில் விக்ரமசிங்கவிடமும் தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளிடமும் மாத்திரமன்றி ஜேவிபியினருடனும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார்.
சிறை பேருந்து விபத்தில் 6 கைதிகள் கைது. கிழக்கு பல்கலையில் மாணவர்களிடையே மோதல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாணவிக்கு ஐ லவ் யூ சொன்னா மாணவனுக்கு பிரம்படி, அதிபர் மீது முறைப்பாடு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்கும் மாணவி ஒருவருக்கு ஐ லவ் யூ சொன்ன அதே வகுப்பு கற்கும் மாணவனை அதிபர் பிரம்பால் அடித்து கண்டித்துள்ளார். இதனை மாணவன் தனது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் பெற்றோர் மாணவனை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதுடன் அதிபருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாடசாலை ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக அந்த பிரதேச போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிறுவர் பெண்கள் பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. சீனா இந்தியாவுடனான நட்புறவு இலங்கை வலுப்படுத்த வேண்டும், சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு. பிரமிட் மோசடி 3 கைது என்கிறதான ஒரு செய்தி. பொது நிதி பயன்படுத்தி ரணில் தனிப்பட்ட பயணம், அமைச்சர் பிமல் குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது இனமுறுகலை ஏற்படுத்த அர்ஜுனா எம்பி முயற்சி, யாழ் முஸ்லிம்களின் ஒன்றிய அமைப்பு கண்டனம். யாழ்ப்பாண முஸ்லிம்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் விசத்தை கக்கியுள்ளார். ஒரு இனத்தையே படுகொலை செய்ய வேண்டும் என்ற ரீதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து தண்டனைக்குரிய குற்றமாகும். தமிழ் முஸ்லிம் இனங்களுக்கு இடையே இருக்கும் ஒற்றுமையை குலைத்து இன முறுகலை ஏற்படுத்த அவர் முனைகின்றார். இவ்வாறு பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண முஸ்லிம்களின் ஒன்றிய அமைப்பு தெரிவித்துள்ளது என்கிறதான அந்த செய்தியுமே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களை கடுமையாக்க வேண்டும், மன்னார் பெண்கள் வலையமைப்பு பிரதமருக்கு கடிதம். சர்வதேச மகளிர் தின வாரத்தில் நடந்த அனுராதபுரம் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் ஒருவருக்கு நிகழ்ந்த கொடூரம் கரும்புள்ளியாக அமைந்துள்ளது என்று தெரிவித்து மன்னார் பெண்கள் வலையமைப்பு தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக படலந்த அறிக்கை சேறுபூசவை உருவாக்கப்பட்டது, நான் அதனை நிராகரிக்கிறேன். ஜேவிபி பயங்கரவாதம் பற்றிய தகவல்கள் மட்டுமே உண்மை. 2000 ஆண்டில் அறிக்கை வந்த போதும் ஜேவிபி அது குறித்து பேசவில்லை, ரணில் தகவல் என்ற தலைப்பு செய்தியும். ஏனைய முற்பக்க செய்திகளாக இராணுவ தீர்வை தீவிரமாக ஆதரித்த ஜேவிபி பொறுப்பு கூறல் செயல்முறையை ஆதரிக்கும் என நம்புவது எப்படி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி என்ற செய்தியும். மஹிந்த ஆட்சி காலத்தில் இராணுவ தீர்வை தீவிரமாக ஆதரித்த மக்கள் விடுதலை முன்னணி உண்மையில் பொறுப்பு கூறல் செயல்முறைக்கு ஆதரவு அளிக்குமா என்ற சந்தேகம் உள்ளதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மக்கள் விடுதலை முன்னணி அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது கடந்த கால போக்கிலிருந்து முற்றாக விடுபட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதம் ஏப்ரல் 10 ஆரம்பம். பட்டலந்த விவகாரம் தொடர்பில் விளக்கமளித்த ரணில் காலம் தாழ்த்தி விட்டார் என்ற செய்தியும். யாழில் 17 சபைகளில் போட்டியிட 123 கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இழுவை மடி தொழிலை நிறுத்த கால அவகாசத்தை பெற்றுத்தாருங்கள் என்ற செய்தியும். இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய எவருக்கும் அனுமதி வழங்க மாட்டோம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல என்பிபிக்கு சீன தூதுவரின் பாரம்பரியத்தை மீறி ஆதரவு, யாழ்ப்பாணத்தில் சீன கலாச்சார மையத்தை அமைப்பதற்காகவா? இலங்கைக்கான சீன தூதுவர் பாரம்பரியத்தை உடைத்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அறிக்கைகளை வெளியிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டி இருக்கிறார். வரிகள் தொடர்பாக பேச்சு நடாத்துவதற்கு அமெரிக்கா பயணமாகும் இலங்கையின் தூதுக்குழு என்ற செய்தியும். கொள்ளைச் சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 கைது, 5 மோட்டார் சைக்கிள் தங்க நகைகள் மீட்பு என்ற செய்தி, பழைய விபத்தில் 3 படுகாயம் என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மீறி பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் நடக்கின்றன என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல உள்ளூராட்சி சபை தேர்தல் மாறுபட்ட ஒன்றாக அமையும், கடந்த கால தேர்தல்களைப் போல நடைபெறாது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் கடந்த கால தேர்தல்களை விட மாறுபட்ட தேர்தலாக அமையும் என யாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சசீலன் தெரிவித்திருக்கிறார். கணித விஞ்ஞான துறையினை கற்போர் வேலையில்லா பிரச்சினைக்குள் சிக்கி தவிக்க தேவையில்லை என்ற செய்தியும், மன்னாரில் திருடப்பட்ட பல லட்சம் பெறுமதியான நகைகள் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிக்க மன்றில் இடமளிக்காதீர்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஹரியானந்த சங்கரிக்கு விஜிதஹேரத் வாழ்த்து, வனவிலங்கு கணக்கெடுப்பு படிவம் வழங்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்காவில் பெரும் சூறாவளி, 26 பேர் பலி, 10 கோடி பேர் பாதிப்பு, 100க்கும் மேற்பட்ட காட்டுத்தீ, 2 லட்சம் இருப்பிடங்களுக்கு மின் துண்டிப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது.
இலங்கை கடன் மறுசீரமைப்பு $7 பில்லியன் சீனாவுக்கு நட்டம். இலங்கையுடனான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை மேற்கொண்டதன் காரணமாக சீனாவின் பிரதான ஏற்றுமதி இறக்குமதி பங்குதாரரான சீன எக்ஸிம் வங்கிக்கு $7 பில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று சீன தூதுவர் ஹி சென் ஹோங் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அனுர அரசுக்கு ஏப்ரல் 21 வரை கால அவகாசம். இலங்கையில் உள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கிலேயே தற்போது ஆட்சியாளர்களை ஆட்சி பீடத்துக்கு ஏற்றினோம் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. கிழக்கில் தீவிரவாத குழு சர்வதேசத்தை திசை திருப்பும் முயற்சியா என்ற செய்தியும் காணப்படுகிறது. பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் அரசு தோல்வியடைந்துள்ளது, சாணக்கியன் எம்பி சபையில் தெரிவிப்பு என்ற செய்தியும், தினக்குடைய ஆசிரியர் தலையங்கமாக பட்டலந்த விவகாரம் அரசு உண்மையை அறியுமா என்ற செய்தி, இராணுவ தீர்வை ஆதரித்த ஜேவிபி பொறுப்புக்கூறல் செயல்முறை ஆதரிக்கும் என நம்புவது எப்படி என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடைய அந்த செய்தியும் காணப்படுகிறது. ஈராக்கிற்கு அடுத்ததாக அதிகளவில் இலங்கையிலேயே ஆட்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஈராக்கிற்கு அடுத்ததாக அதிகளவில் இலங்கையிலேயே ஆட்கள் காணாமல் போயுள்ள நிலைமையில் உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை அரசாங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். இசை கச்சேரியில் வன்முறை, 6 சந்தேக நபர்கள் கைது, உள்ளூராட்சி சபை தேர்தல் அதிகமான தரப்புகள் போட்டியிட வாய்ப்பு உள்ளது, 10 வருடங்கள் செயற்படாதிருந்த திருமலை தமிழ் சங்கம் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பம் என்ற செய்தியும், பாதுகாப்பினை ஆராய்ந்து அறிக்கையிடம் குழு நியமனம் என்ற செய்தி தினக்குடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக 4347 கோடி செலவில் உலக கிரிக்கெட் லீக் சவுதி அரேபியா திட்டம் என்ற செய்தி, நியூசிலாந்து அபாரம், பாகிஸ்தான் பரிதாபம். நியூசிலாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் இரு அணிகள் மோதும் முதலாவது T20 போட்டி கிரிட்சாச்சில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி என்ற செய்தியும், மகளிர் பிரீமியர் லீக் டெல்லியை வீழ்த்தி மும்பை சாம்பியன், ஹரி புரூக்கிற்கு 2 ஆண்டுகள் தடை, மகளிர் T20 கிரிக்கெட் இலங்கையை வீழ்த்தி நியூசிலாந்து வெற்றி என்ற செய்தியும், இந்தியன் வெல்ஸ் ஓபன் டேனில் மெத்வே அதிர்ச்சி தோல்வி என்ற செய்திகளும் தினத்தினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய 4 பத்திரிகைகளும் தாங்கி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, சரி ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.